கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர்ஸே வச்சுக்கோங்களேன், யாருமே இல்லை. ஆனால் எங்களுக்கு வந்து இந்த கத்துற சத்தம் அலற சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு சொல்லிட்டு இப்போது ரீசெண்டாக வந்து ரிசர்ச் பண்ணவங்க போய் சொன்னாங்க. சரி, நிறைய யூடியூபர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் விலாகும் பண்ணியிருக்காங்க, நீங்கள் யூடியூப்லேயே போட்டு பாருங்கள். ஸோ நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயமும் அதுதான். ஆனால் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் வந்து மரத்துலேருந்து வருதா இல்லை இலைகள்லேருந்து வருதா சொல்லிட்டு தெரியல. ஏன் நம்ம நார்மலாக நடந்து போனாலுமே கூட அந்த நம்ம பின்னாடி யாரோ ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி ஒரு ஒரு சிம்டம்ஸ் நம்மளுக்கு தெரியுமா, யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி நம்மளுக்கு உணர்ச்சின்றது ஏற்படும். அந்த ஒரு ஃபுட் சவுண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கீழே இலை இருக்குதுங்களா, ஸோ அந்த இலையிலேருந்து தான் அந்த ஃபுட் சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. கேட்கவே ரொம்ப ஹாண்டிங்காக இருந்துச்சு. ஸோ இதுக்கான ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைக் 19th சென்ச்சுரியில் ஒரு திருடன் ஒருத்தர் இருந்திருக்க ஒரு கொள்ளைக்காரன். ஸோ அவன் வந்து குதிரையில், ஸோ அந்த காலத்தில் தெரியும், ஸோ குதிரைலாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அப்போது அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் கிட்ட வந்து அவன் கொள்ளையடிக்கிறது தான்